கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, அனைவருக்கும் மீண்டுமாக வாழ்த்தல்களையும் அன்பையும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து தேவன் நம்மீது வைத்த கிருபை நிமித்தமாகவும் அன்பின் நிமித்தமாகவும் ஒவ்வொரு நாளும் அவருடைய வேதாகம பாடங்களை நாம் பார்க்கும்படியாக இந்த நாட்களில் கிருபை செய்திருக்கிறார். அந்த கிருபையின் அடிப்படையில் மீண்டுமாக இன்றைய தினத்தில் நாம் ஒன்று கூடி அடுத்த ஒரு வேத பாடத்திற்குள் நாம் செல்ல இருக்கிறோம். இந்த ஒரு கூட்டத்திற்கு ஆரம்பமாக நம்ம ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். நம்முடைய ஆரம்ப ஜெபத்தை சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் ஏறெடுக்கும்படியாக அன்புடன் நினைக்கிறோம். ஜெபம் செய்வோம். வானாதிவானங்களில் விற்றிருந்து இந்த பூமியில் உள்ள உடைய பிள்ளைகளாக எங்கள் அன்போடு வழிநடத்தி வருகிறதான் எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரமத்தகப்பனே. அன்பின் பிதாவே, இந்த ஒரு நாளையும் இந்த ஒரு பொழுதையும் தேவரிதான் நீர் கிருபையாக எங்களுக்கு கொடுத்துருக்கிறப்பா. இந்த நேரத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் வகையில் கொடுத்தவப்பனே, என்னுடைய அன்பு சகோதர வாயிலாக இந்த நாளுக்குரிய சத்தியத்தை நீ தரஸ்தமாக இருக்கிறீர். அதை நாங்கள் பெற்று புரிந்து கொள்ள முடியாத தேவன் தான் எங்களுக்கு ஞானத்தையும் உங்களுடைய பரிசுத்தாவின் மன்னத்திலையும் பரலோகத்திலிருந்து சபோரமாய் தர வேண்டுமா இந்த வேலை ஜெயிக்கணும் தோப்பனே. இந்த கூட்டத்தின் ஆறாம் முதல் முடிவு வரை உங்களுடைய தெய்வீக பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து வழிநடத்த வேண்டுமாய் இந்த வேலை ஜெயிக்கணும் தோப்பனே. எந்த விதமான தங்கு தடைகளும் இல்லாமல் இந்த சத்திய பாடத்தை நாங்கள் கேட்கும்படியாக தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டுமா இந்த வேலை நாங்கள் ஜெயிக்கணும்ப்பா. மீண்டுமாக என்னுடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் என்பதாக. இன்றைய நாளுக்குரிய தேவ செய்திக்குள் நாம் கடந்து போக இருக்கிறோம். இன்றைய நாளில் நாம் பார்க்கக்கூடிய பாடத்துடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரயோஜனமுள்ள ஊழியக்காரனாகிய மார்க்கு. பிரயோஜனமுள்ள ஊழியக்காரனாகிய மார்க்கு என்ற தலைப்பின் கீழ் நம்முடைய தூது கொடுக்கும்படி நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்களை அனைவர் சார்பாகவும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்தலை கூட அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளிலும் கூட நம் வாழ்நாட்களில் ஒரு நாளை கிருபை சேர்த்து கொடுத்து பகல் முழுதும் காத்து வழிநடத்தி இந்த ஒரு சாயங்கால வேலையிலும் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வேத பாடத்தை நம்ம பார்க்குறதுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு கிருபை செஞ்சுருக்கிறார். இந்த கிருபைக்காக கூட மீண்டுமா பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இன்றைக்கு மட்டும் இல்லை, நம்ம தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த ஒட்டுமொத்த உலகமும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லாக்டவுனில் இருக்கிறப்போ நம்ம மட்டும் என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா வேதத்தில் உள்ள வசனங்களை நம்ம தொடர்ந்து தியானிக்கிறதுக்கு நமக்கு ஒரு கிருபை கொடுத்துருக்காரு நம்முடைய பிதாவாகிய தேவன். அதற்காகவும் கூட மீண்டுமா பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாடத்தை தியானிக்க இருக்கிறோம். அந்த பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரயோஜனமில்ல ஊழியக்காரனாகிய மார்க்கு. ஸோ இந்த மார்க்கு அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா மார்க்கு சுவிசேஷத்தை எழுதினவர். ஸோ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 33 வருஷம் அவர் செய்த ஊழியங்கள், 3 வருஷம் அவர் செய்த ஊழியங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சுவிசேஷத்தில் தான் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி ஒரு சுவிசேஷத்தை யார் எழுதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கும் எழுதிக்கிறாரு, மத்தேயு எழுதிக்கிறாரு, யோவான் எழுதிக்கிறாரு, லூக்கா எழுதிக்கிறாரு. இதில் மத்தேயும் யோவானும் பார்த்தீங்கன்னா அவருடைய சீசர்கள். ஆனால் லூக்காவும் மார்க்கும் அப்போஸ்தலர்கள் இல்லை, அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கிட்ட கேட்டு இந்த சுவிசேஷத்தை எழுதினவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 3 வருஷம் அவர் ஊழியம் செய்கிறப்போ ஊழியத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா ஞானஸ்தானத்தோடு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஞானஸ்தானத்தோடு ஸ்டார்ட் பண்ணி எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் ரொம்ப முக்கியமாக ஃபஸ்ட்டில் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த ஊழியம் தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக 12 அப்போஸ்தலர் என்ன பண்ணார், செலக்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு. ஏன் முதல்ல அவங்கள செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் இந்த ஊழியம் தொடர்ந்து நடக்கணும், இந்த விஷயங்கள் தொடர்ந்து பேசப்படணும் அப்படின்னா இவர் கற்றுக் கொடுக்குற விஷயம்லாம் யாருக்கு தெரியும், அந்த அப்போஸ்தலர்களுக்கு தெரியும். இந்த அப்போஸ்தலர்கள் தான் பார்த்தீங்கன்னா இவர் அறுவடை பண்ணுற அறுவடை. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க என்னத்தை கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவிசேஷத்தை கொண்டு வராங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் இந்த செலக்ட் பண்ணுறப்பே அப்போஸ்தலர் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா தேவன் கொடுத்த அந்த ஞானத்தில் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ தொடர்ந்து எல்லா விஷயத்தையும் யாருக்கு
ஒவ்வொரு விஷயமா சொல்லி கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காருன்னு பார்க்கணும். இவர் செய்ய அற்புத அடையாளங்கள், தேவனுடைய ஊமைகள் எல்லாமே யாருக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சீஷர்களுக்கு புரிகிற மாதிரி என்ன பண்ணுறாரு, அது அப்போஸ்தலர்களுக்கு புரிகிற மாதிரி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு புரியணும் அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்க ஏன் என்ன பண்ணணும், ஊழியத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வாங்கினவங்க அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தையும் நினச்சிட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருடைய ராஜ்யம் வரணும் அப்படிங்கிறத நினச்சிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம், கிறிஸ்துவ ராஜ்யம் வரணுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ள எல்லா நேரத்திலும் என்ன டென்ஷன் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இவரோட ஊழியம் செஞ்சுட்டு இருந்தால் கூட அவங்க மனசுக்குள்ள யாருடைய ராஜ்யம் வரணும்னா இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம் வரும் அப்படிங்கிறத அவங்க மனசுக்குள்ள நினைச்சிருந்தாங்க. அது ஒரு டைம் போய் அவர்கிட்டே கேட்டாங்க. எப்படி கேட்டாங்கன்னு பார்க்கலாம் பாருங்க. மார்க் 10:37. மார்க் 10:37. அதற்கு அவர்கள் உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது வாரிசத்திலும் ஒருவன் உமது இடது வாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இப்ப யாக்கோபு இப்ப என்ன கேட்கறாங்கன்னா, இரண்டு சகோதரர்கிட்ட போய் என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணுங்க. என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்க ராஜ்யத்துல வரப்போ நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரைட் சைடில் ஒருத்தருக்கும் லெஃப்ட் சைடில் ஒருத்தருக்கும் என்ன பண்ணணும், நீங்க சீட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்ட போய் என்ன இருக்கிறாங்கன்னா கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றேன்னா, நீங்க நான் கொடுக்கும் பாத்திரத்தீங்கன்னு பானம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் பானம் பண்ண முடியும். அப்போ உங்களுக்குள்ள என்ன இல்லைன்னா ராஜ்யம் வரும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் என்ன பார்த்தா இருந்துட்டேச்சு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாடுபட்டு மறித்து திரும்ப உயிர்த்தெழுந்து வந்தப்பறம் கூட பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதே மைண்டு தான் இருந்துட்டுச்சு. என்ன மைண்ட் இருந்துச்சுன்னா கிறிஸ்துவோட ராஜ்யம் என்ன ஆகும், இப்போ சீக்கிரத்தில் வந்துடும், நம்மளாம் என்ன பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா அவர் கூட போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள தொடர்ந்து என்ன இருந்துன்னு பார்த்தீங்கன்னா இருந்துட்டே இருந்துச்சு. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்களுக்கு எழுதுறப்போ அந்த 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவங்க கேட்குறாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்து ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். இப்ப என்ன கேட்கறாங்கன்னா இயேசு கிறிஸ்துட்ட எப்ப நீங்க இஸ்ரேலுக்கு என்ன பண்ணீங்க ராஜ்யத்தை கொடுப்பீங்க அப்படிங்கிறத போய் கேட்டுக்கிறாங்க. அப்ப அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜ்யம் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறப்போ இவங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் ஜனங்கிட்ட போய் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்களும் என்ன பண்ணுங்க, பிரசங்கம் பண்ணுங்க அப்படிங்கிறது. இவங்க என்ன பண்றாங்கன்னா ராஜ்யம் வரும்னு நினைச்சுக்கிறாங்க. இவர் என்ன பண்ணி சொல்லிட்டு நீங்களும் பிரசங்கம் பண்ணுங்க. ஆனா எந்த இடத்துலையும் இவங்க என்ன சொல்லப்படுதுன்னா எழுதுங்கன்னு என்ன பண்ணல, சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ சுவிசேஷத்தை எழுத சொல்ல, ஆனா என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்தையும் யோவானும் மட்டும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாய்ப்பை எடுத்து அவங்க எழுதுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனா இங்க கூட யாரும் எழுதுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கும் லூக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாட்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எழுதுறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். சரி, இப்போ உங்கள் மனசுக்குள்ள ராஜ்யம் வரணும் இருக்கும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா ராஜ்யத்தை போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, பிரசங்கிங்க அப்படிங்கிறது. ஸோ பிரசங்கித்த விஷயம் கண்டிப்பாக எழுதுனா தான் என்ன பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இருக்கும். அதை ஒரு அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் எழுதுனான்னா மத்தேயும் யோவானும் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ மார்க்குக்கும் இந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த மார்க் யார் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டீட்டெயிலை ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம். மார்க் யார் அப்படின்னா மார்க்கோட பர்த் எங்கேயுமே என்ன பண்ணப்படலைன்னா கொடுக்கப்படவே இல்லை. அவர் எப்போ பிறந்தார் அப்படிங்கிறது எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இவர் எப்போ இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா AD 68 அலெக்சாண்ட்ரியா மாகாணத்தில் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா இறந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ அவரோட நேம் மீனிங்கும் கீழே போட்டிருக்கேன். கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுக்கு என்ன ஒரு மீனிங் இருக்குன்னா கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங் கூட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இப்போ இவரை பற்றி பைபிளில் வேற என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம படிக்கலாம் பாருங்க. வசனம் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இப்போ எங்க வராங்களாமா பேதுரு. இப்போ இந்த சிச்சுவேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஏரோது ராஜா என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா யாக்கோபை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டார், சிரசேதம் பண்ணிட்டார். நீங்கள் 12ஆம் அதிகாரம் முதல்ல படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சிரசேதம் பண்ணதுக்கப்புறம் யாரையும் தூக்கி காவலில் போட்டுவார் தெரியுங்களா, பேதுருவும் தூக்கி என்ன பண்ணிடுவார் பார்த்தீங்கன்னா காவலில் போட்டுவார். இப்போ பேதுரு அங்கே காவலில் இருப்பார். அப்போ ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் நடக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா தூதன் வந்து என்ன பண்ணுவார் தெரியுங்களா, பேதுருவை ஜெயிலேருந்து என்ன பண்ணுவார், விடுவிச்சிருவார். அதுவும் எப்படி காவல் இருக்குமாமா,
4 அடுக்கு என்ன இருக்கும், காவல் இருக்கும். ஸோ பேதுரு எந்திரிச்சு வர வரைக்கும், அதாவது வாசல் அந்த தெருவுக்கு வர வரைக்கும் அவர் என்னதான் யோசிச்சுட்டு இருப்பாரோம்னா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரிசனம் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஆனால் ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டு இருக்கிறேன். இவர் வெளியே வந்தோன்னே யார் வீட்டுக்கு போகிறதுங்களா, அதான் நம்ம வசனத்தில் படித்தோம். மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். ஸோ எங்கே வராங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மரியாள் வீட்டுக்கு தான் என்ன பண்ணுறாங்க வராரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ ஏன் இவர் மரியாள் வீட்டுக்கு வராருன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப என்ன அடிக்கடி போன ஒரு வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மரியாளுடைய வீடு. ஸோ இந்த மரியாளோட வீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அநேக கூடுகைகள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அப்போஸ்தலர் காலத்தில் நடத்தப்பட்டுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அதுவும் ரொம்ப முக்கியமாக அப்போஸ்தலருக்கு அந்த பெந்தேகோஸ்தே நாளில் அந்த பரிசுத்தாவி கொடுக்கப்படக்கூடிய விஷயமும் எங்கே தான் நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கோடைய வீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சுன்னு சொல்லி இந்த ஒரு சூழ்நிலையில் தான் மார்க் என்ன வேணா பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியில் இருக்கிறாரு. அவருக்கு அப்ராக்சிமேட்டாக என்ன ஏஜ் இருந்திருக்கும் இந்த ஒரு சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15க்கு மேலே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ இந்த ஒரு சூழ்நிலை எல்லாத்தையும் மார்க் என்ன பண்ணிட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கிறார். அநேக கூடுகைகள் நடக்குது. தேவனுடைய வசனம் என்ன பண்ணப்படுதுன்னு பார்த்தா அங்கே பிரசங்கிக்கப்படுது. இப்போ யாரும் அதை கேட்க வாய்ப்பு இருக்குது. மார்க்கும் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா இது எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு பாருன்னு சொல்லி பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து பந்து அனுசரிச்சார் கடைசி பந்து, அது கூட எங்கே நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்கன்னா இங்கே நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட அதாவது எப்படின்னா ஒரு ஃபேமிலியே பைபிளை பற்றின விஷயங்களை வந்து தியானிக்கக்கூடிய விஷயத்தில் தான் யாரும் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா மார்க்கும் என்ன பண்ணிட்டுருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கிறான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இவர் இந்த ஒரு சுவிசேஷத்தை எப்போ எழுதியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலும் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மார்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுதப்பட்ட சுவிசேஷம் சொல்லி பார்க்கணும். அதோட வசனம் பார்க்கலாம். AD 62 அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கு சுவிசேஷம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லூக்கா, மத்தேயு, யோவான் இது 4ம் எழுதப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, மார்க்கோட சுவிசேஷத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எடுத்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அசம்ஷனும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருந்துட்டு தான் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கு சுவிசேஷத்தையும் மத்தேயு சுவிசேஷத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா பெரிய வித்தியாசம் என்ன இருக்கவே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ லூக்கா வித்தியாசமாக எழுதுறாரு, ஆனால் மார்க்கும் மத்தேயும் ஆல்மோஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுங்களா, சிமிலராக தான் இருந்திருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். இவங்க எழுதின ஒரு லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயின் கிரீக் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து எழுதியிருக்காங்க. இந்த கோயின் கிரீக்குங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் அராமிக் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜாக இருக்கோ அவங்க பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரீக், அந்த கோயின் கிரீக் அப்படிம்பாங்க. அந்த லாங்குவேஜ் தான் எது எழுதப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கு சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, ரொம்ப சின்ன சுவிசேஷம் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கு தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த மத்தேயில வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அதிகாரம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 28 அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். லூக்கால 24 அதிகாரம் இருக்குது, யோவானில் 21 அதிகாரம் இருக்குது. ஆனால் மார்க்கில் மொத்தமாகவே எத்தனை அதிகாரம்னா 16 அதிகாரத்துக்குள்ள என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாருன்னு சொல்லி பார்க்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் காஸ்பலோட ரொம்ப சின்ன இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் இவர் யார்கிட்ட கேட்டு எழுதியிருப்பார். இப்போ மார்க்குக்கு வீட்டில் மீட்டிங் நடக்குது, ஓகே, சுவிசேஷம் அங்கே நிறைய பேசுகிறாங்க, ஓகே. இந்த டீட்டெயில் இயேசு கிறிஸ்துவோட எங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணுவார்னா இயேசு கிறிஸ்துவோட அந்த ஒரு ஞானஸ்தானத்துலேருந்து என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா இந்த புக்கை ஸ்டார்ட் பண்ணுவார். யோவான் ஸ்தானனோட இன்ட்ரொடக்ஷனோட இந்த புக் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவார். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாம் இவர் யார்கிட்ட வாங்கியிருப்பார், யார்கிட்ட வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குன்னா பேதுரு அப்படிங்கிறது ரொம்ப சரியான விட. ஏன்னா பிரதர் வந்து நிறைய சப்ஜெக்ட் படிச்சிருக்கிறாரு, அதனால் கரெக்டாக சொல்லிட்டாரு. சரிங்களா? இப்போ இந்த மார்க்கு சுவிசேஷத்தை ஃபஸ்ட்டு வசனம் பார்த்தோம்னாலே நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் யார் தான் இந்த விஷயத்தை இவருக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது. வேணா வசனம் படிக்கலாம். மார்க் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மார்க் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இவர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிறப்ப எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம். அப்போ இதை யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேதுரு என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த விஷயத்தை யார்கிட்டயே சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துட்டே என்ன சொல்லி நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா யார் தான் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேதுரு தான் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி சொன்னார்.
அதே விஷயத்தை தான் யாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க்குக்கு சொல்லி கொடுத்து. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கு சுவிசேஷத்தை ஸ்டார்ட் பண்ணுறப்ப எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, இவர் யார் அப்படின்னா தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அது மட்டும் இல்லை, மார்க்கு சுவிசேஷம் அதிகமாக யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புறஜாதிகளுக்காக என்ன பண்ணுறோம்னா எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷம் மார்க்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ பாருங்க, இங்கே இந்த வசனத்தை இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாருல, இவர் என்ன ப்ரூவ் பண்ணுறாரு தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து மரிக்கிறப்போ அவர் என்கொயரி பண்ணாங்க. என்கொயரி பண்ணுறப்ப நிறைய பொய் சாட்சிகள் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து ஒவ்வொன்றா வச்சாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இப்போ யார் முன்னாடி போய் நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிலாத்து முன்னாடி போய் நிற்கிறாங்க. பிலாத்து முன்னால் போய் நிற்கிறப்போ இவன் என்ன தப்பு செஞ்சான், இவர் ஏன் நீங்கள் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னோடனே அவங்க அது ஒரு வசனத்தவே சொல்கிறாங்க. பாருங்க, இங்கே வசனம் வர்றது பிரதர் படிப்பார். யோவான் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோவான் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக எங்களுக்கு ஒரு நியாய பிரமாணம் உண்டு. இப்போ என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா பிலாத்து கேட்குறாரு, இவர் எந்த தப்பும் நான் பண்ணி பார்க்கல, இவர் என்ன பண்ணுறாருன்னா எந்த தப்புமே பண்ணல, ஆனால் நீங்கள் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, ஏன் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லுங்க, அப்படி என்ன தப்பு தான் பண்ணா அப்படின்னு கேட்குறப்ப அவங்க சொல்கிற பதில் தான் இது. எங்களுக்குன்னு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு. அதில் என்ன இருக்குன்னா, இவன் தன்னுடைய தேவனுடைய குமாரர் என்று சொன்னபடியினால் அந்த நியாய பிரமாணத்தின் படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். என்ன எது ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்கன்னா, இவர் என்ன பண்றாரு பார்த்தா இவர் யாருடைய குமாரன்னு சொல்றாரு, தேவனுடைய குமாரன்னு சொல்றாரு. அதனாலதான் என்ன பண்ணும், இவரை நாங்கள் சாகடிக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா தேவனுடைய குமாரன் சொல்றது அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா தேவதூஷணம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. இதனாலதான் என்ன பண்றாங்கன்னா நியாயப்பிரமாணத்துல அந்த ஒரு கட்டளை எடுத்து வச்சேன்னா, இவன் தேவதூஷணம் சொல்லிட்டு இருக்கிறான். இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா, இவர் யாருன்னு சொன்னா தேவனுடைய குமாரன் சொல்லி என்ன பண்ணிட்டு பார்த்து எல்லா பக்கம் பிரசங்கம் பண்ணிட்டுக்கிறான். அதனால இவர் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின்படி இவர் என்ன பண்ணக்கூடாது, உயிரோடு இருக்கக்கூடாது, இவர் என்னதான் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சாகணும் அப்படிங்கிறது. இப்போ இதை பிரேக் பண்றதுக்காக தான் யார் எழுதுறதுங்களா சுவிசேஷம், மார்க் எழுதுறாரு. இவர் யார் தான் தெரியுங்களா, தேவனுடைய குமாரன் தான். அதைத்தான் பிரேக் பண்றாரு. இவர் எதுக்கு கைது செஞ்சு மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்களோ அந்த விஷயத்தை யார் பிரேக் பண்றாங்க, மார்க் பிரேக் பண்றாரு. மார்க் பிரேக் பண்ணதே எப்படி எழுதுறேன்னா, இவர் யாரு, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்ல என்ன பண்றாரு, ஸ்டார்ட் பண்ணி புரிய வைக்கிறார். இவர் வேற யாரும் இல்லைங்க, தேவனுடைய குமாரன் தான். அதுக்கு யார் ப்ரூஃப்னா நான் ப்ரூஃப். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சுவிசேஷக்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கேன். அதைத்தான் ஃபர்ஸ்ட் வசனத்தில் என்ன பண்ணிக்கிறேன்னா ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு சொல்லி பார்க்கணும். சரி, இப்போ பேதுரு இந்த விஷயத்தை மட்டும்தான் சொல்லி கொடுத்துருப்பாரானா இல்லை, நிறையா விஷயத்தை என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவிசேஷம் எழுதுற எல்லா விஷயமும் இவர் யார்கிட்ட தான் கற்றுக்கிட்டாருன்னா பேதுருட்ட தான் கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பேதுரு என்னென்ன விஷயம் சொல்லி கொடுத்துடணும், இவரெல்லாம் எங்கெங்கெல்லாம் ஹைலைட் ஆனாரோ அந்த இடத்துல எல்லாம் சொல்லி கொடுத்துருணுமா வேண்டாம். இப்போ பேதுரு மேக்ஸிமம் எங்கே ஹைலைட் ஆகிப்பார், இவரை வந்து பெருமையாக பேசக்கூடிய விஷயங்கள்னு சொன்னால் என்னென்ன விஷயமா இருக்கும். பேதுரு இயேசு கிறிஸ்து கூட ஊழியம் செய்கிறப்போ பேதுருவை பற்றி பெருமையாக பேசக்கூடிய விஷயம்னா என்னென்னவா இருக்கும். நான் கேட்குற கேள்வி புரிஞ்சுங்களா, நானே சொல்லட்டுங்களா. இப்போ இவர் தண்ணி மேலே நடந்தது இவருக்கு பெருமையான விஷயமா இல்லையா? ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிக்காரு, வேற யார், இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நடந்து வந்தார். அதுக்கடுத்து யார் நடந்து வந்திருக்கா, பேதுரு நடந்து வந்திருக்காரு. அப்போ அந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லிக்கணும், மார்க்கிட்ட சொல்லிக்கணுமா. ஆனால் மார்க்கிட்ட சொல்லலை. ஆனால் வசனம் படிச்சிடலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். மத்த எழுதுறப்ப கிளியரா ரெஃபர் பண்றாரு. என்னன்னா இவர் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜலத்து மேல என்ன பண்ணிக்கிறாரு, நடந்து வந்திருக்கிறாருங்கிற விஷயத்த இவர் ரெக்கார்ட் பண்ணிக்கிறார் மத்தை. ஆனா யார் ரெக்கார்ட் பண்ணல தெரியுங்களா, மார்க் ரெக்கார்ட் பண்ணல. அப்ப மார்க் கிட்ட இவர் என்ன விஷயம் தான் சொல்லியிருக்காருன்னா அவர் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்தாரு ஒழிய இவரை பற்றி என்ன பண்ணல, இவர் ஹைலைட் பண்ணவே இல்லை. தான் வந்து தங்கிட்ட இருக்கிற அந்த பெருமையான விஷயத்தை என்ன பண்ணல தெரியுங்களா, ஹைலைட் பண்ணவே இல்லை. வேணா வசனம் கூட படிச்சிடலாம். மார்க் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். நீங்கள் வேணால் வீட்டில் படிச்சுங்க. மார்க் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் இந்த விஷயத்தை தான் சொல்லியிருப்பாரு. ஆனால் எதை ரெஃபர் பண்ணிக்க மாட்டார் தெரியுங்களா, இவர் ஜலத்து மேலே நடந்து வந்தது என்ன பண்ண மாட்டேன்னா ரெஃபர் பண்ணிக்கவே மாட்டார். அப்போ மார்க்குக்கு இவர் என்ன பண்ணிக்காருன்னு பார்த்தீங்கன்னா தன்னை பற்றி பெருமையாக சொல்ல, யாரை பற்றி முக்கியத்துவப்படுத்திக்காருன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் என்ன பண்ணிக்கிறார், முக்கியத்துவப்படுத்தி யார் சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்னா பேதுரு சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காருப்பாங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16 முதல் 17 வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம்.
சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இவங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறப்ப இயேசு கிறிஸ்து டைம் கேட்கிறார், என்னை யாருன்னு சொல்றாங்க அப்படின்னோடனே அங்க இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா எலியான்னு சொல்றாங்க, யோவான் ஸ்நானகன் சொல்றாங்க, எல்லாமே அப்படி சொல்லிட்டு இருக்கேன்னா இவர் அவங்களெல்லாம் விட்டுருங்க, நீங்க யாருன்னு சொல்லுங்க அப்படின்னோடனே ஃபர்ஸ்ட் யாருன்னு சொல்லுவார் தெரியுங்களா? பேதுரு தான் சொல்லுவார். அது எப்படி சொல்லுவாருன்னா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கிளியர் ஐடென்டிஃபிகேஷன் யார் சொல்லியிருப்பாருன்னா பேதுரு சொல்லியிருப்பாரு. இதை யார் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாருன்னா இயேசு கிறிஸ்துவ அப்ரிஷியேட் பண்ணியிருப்பார். என்னன்னா, இது எங்கள் அப்பா தான் என்ன பண்ணியிருக்காரு, உனக்கு வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக என்ன பண்ணியிருப்பாரு, இவர் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாரு. இந்த விஷயத்தையும் மார்க் என்ன பண்ணலைங்களா ரெஃபர் பண்ண. ஸோ மார்க்குக்கு இவர் சொல்லி கொடுத்த அநேக விஷயங்கள் என்னதான் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ பற்றியும் அவர் செய்த ஊழியங்கள் பற்றியும் அவர் எப்படியெல்லாம் மகிமை அடையணுங்கிற விஷயத்தை பற்றியும் தான் சொல்லி கொடுத்தாரு ஒழிய தன்னை எந்த இடத்துல யார் மகிமைப்படுத்தல, பேதுரு மகிமைப்படுத்தவே இல்லை. சரி, அடுத்து பேதுருவோட முக்கியமான தொழில் என்ன? மீன் பிடிக்கிறது. மீன் பிடிக்கிற தொழிலில் வச்ச ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட ஒரு வேலை கொடுத்தார். என்ன வேலைங்கிறத படிக்கலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 24 முதல் 25 வசனங்கள். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25 வசனம். அவர்கள் கப்பர்நாகூமில் வந்தபோது வரி பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். இப்ப என்ன, கப்பர்நாகூம் போறாரு, அங்க என்ன பே பண்ணணும்னா டாக்ஸ் பே பண்ணணும். இப்ப டாக்ஸ் பே பண்ணுங்கிற விஷயம் யாருக்கு தெரியுதுன்னா இயேசு கிறிஸ்துக்கு தெரியுது. பேதுரு கிட்ட கேட்கிறாரு, இப்ப டாக்ஸ் பே பண்ணுமா வேணாமா அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணணும், பே பண்ணணும் அப்படிங்கிறது. சரி, பே பண்ணணும்னா நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வசனத்தை சொல்றாரு பாருங்க. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனம். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றார். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே. அப்ப எல்லாரும் அந்நியர்ட்ட வாங்குறாங்கல்ல டாக்ஸ், அப்ப நம்ம என்ன பே பண்ணித்தான் ஆகணும், நீ என்ன பண்ண அப்படின்னா அடுத்து, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடலராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவரிடத்தில் கொடு என்றார். இப்ப பேதுரு என்ன பண்றாருன்னா ஒரு மீன் பிடிக்கிறாரு, அந்த மீனோட வாய்க்குள்ள என்ன இருக்கு, வெள்ளி பணம் இருக்கு. அதை எடுத்து என்ன பண்ணிட்டாரு, டாக்ஸ் பே பண்றாரு. இப்ப இவர் என்ன பண்ணிக்கணும், இதையும் சொல்லிக்கணுமா வேணாமா? ஆனா இந்த விஷயத்தையும் பேதுரு என்ன பண்றதுங்களா சொல்ல. ஏன்னா என்னுடைய தொழில் சம்பந்தமா நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இயேசு கிறிஸ்து என்கிட்ட ஒரு ஆச்சரியமான விஷயத்தை செஞ்சு காமிச்சாரு. நான் கடலுக்கு போனேன், இவர் சொன்ன மாதிரியே மீன் ஒன்று பிடிச்சேன், அந்த மீனில் வாயிலேருந்து என்ன பண்ணேன்னு பார்த்து ஒரு வெள்ளி பணத்தை எடுத்து பே பண்ணிட்டேன். இது எனக்கு ஒரு பெருமையான விஷயம். ஏன்னா என்னோட தொழில் ரீதியாக என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நான் பெருமை அடையக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி இதையும் ரெஃபர் பண்ணிக்கணும். ஆனால் இந்த விஷயத்தையும் என்ன யார் ரெஃபர் பண்ணதுங்களா, மார்க்கு ரெஃபர் பண்ணது. அப்போ மார்க்குக்கு பேதுரு அநேகமாக என்ன விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றின முழு டீட்டெயிலும் சொல்லியிருப்பாரு. தன்னை பெருமைப்படுத்தாமல் யாரை பெருமைப்படுத்தியிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பெருமையாக பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு. அப்போ அவரோட ஊழியத்தையும் அவருடைய மேன்மையும் எல்லாத்தையும் யார் சொல்லி கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா பேதுரு சொல்லி கொடுத்துருக்காரு. அது மட்டும்தான் பார்க்குறோம். ஸோ அப்போஸ்தலருக்கு வந்த அப்போஸ்தலராக அழைக்கப்பட்ட எல்லாரும் ரொம்ப முக்கியமாக செஞ்ச வேலையில் இந்த ஒரு குவாலிட்டி எல்லாத்துக்குமே இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் தன்னை என்ன பண்ண மாட்டாங்க, பெருமைப்படுத்த மாட்டாங்க. பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் போய் பிரசங்கம் பண்ணுவார். பிரசங்கம் பண்ணோன்னு என்னன்னா தேவதூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, வானத்திலிருந்து இறங்கி வந்துட்டாங்கன்னு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மகிமை செலுத்த போவாங்க. உடனே அவர் என்ன சொன்னார், நாங்களாம் ஒன்றுமே இல்லை, யாருக்கு தான் மகிமை செலுத்தணும்னா தேவனுக்கு தான் மகிமை செலுத்தணும். ஸோ அந்த ஒரு குவாலிட்டி எல்லா அப்போஸ்தலருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அந்த குவாலிட்டி தான் யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்காதீங்களா, மார்க்குக்கும் யார் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பேதுரு டிரான்ஸ்ஃபர். இது ஒரு நல்ல குணலட்சணமா இல்லை? அப்போ இந்த குணலட்சணத்தை யாரும் வளர்ந்துருப்பா, மார்க்கும் வளர்றதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேதுரு மார்க்குக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள். அதாவது எந்தெந்த விஷயத்தை அவர் ஸ்கிப் பண்ணார் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கோம். ஸோ நம்ம அடுத்து எதுக்குள்ளே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மார்க்கு சுவிசேஷம் எத்தனை டிவிஷனாக பிரிக்கலாம் அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மார்க் டிவிஷன்ஸ் ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா
மார்க் 1ஆம் அதிகாரம் 1லேருந்து 15 வரைக்கும் என்ன விஷயங்கள் அங்கே உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் பற்றியும் அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வனாந்திரத்துக்கு போகிற அந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 15ஆம் வசனம் வரைக்கும் என்ன பண்ணிக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிக்காரு. இப்போ மார்க் எழுதுகிறப்போ நிறைய விஷயங்கள் அவர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு ஞானஸ்தானத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அவர் உயிர்த்தெழுதலோடு என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டார். இதுக்கு முன்னாடியும் சொல்ல பின்னாடி என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணலாம். அதே மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, ரெண்டாவது ஒரு பிரிவு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கலிலேய ஊழியம். இவர் கலிலேய ஊழியம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வரைக்கும் இவர் கலிலேயே செஞ்ச எல்லா விஷயங்களும் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிக்கிறார். அங்கே செஞ்ச அற்புத அடையாளங்கள் எல்லாத்தையும் இவர் என்ன பண்ணிக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து மார்க் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் வரைக்கும் என்ன விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா, கலிலேயாவிலிருந்து இவர் எங்கே ட்ராவல் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஜெருசலேமுக்கு ட்ராவல் பண்ணி போகிறாரு. இந்த விஷயங்கள் இடையில நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா மார்க்கு ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் வரைக்கும் இவர் எருசலேமுக்கு வந்ததும் அதே மாதிரி மேல் வீட்டு அறையில் நடந்த காரியம் வரைக்கும் எங்கே ரெக்கார்ட் ஆகிருக்குன்னா அவரோட கைதி வரைக்கும் எங்கே ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கு சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் வரைக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து 5வது டிவிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்கொயரி அண்ட் டெத். அதாவது 14ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்துலேருந்து 15:47 வரைக்கும் இவரோட என்கொயரி, அதாவது அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க இல்லைங்களா, இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இவர் எப்படியெல்லாம் என்கொயரி பண்ணாங்க, இவர் எப்படி மரணம் அடைஞ்சார் அப்படிங்கிற விஷயத்த 15ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் வரைக்கும் என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. அடுத்து கடைசி அதிகாரம் மார்க் 16ஆம் அதிகாரம் 1லேருந்து 20 வரைக்கும் என்ன பண்ணுன்னா அவர் உயிர்த்தெழுந்த விஷயங்கள் ஃபுல்லாக என்ன பண்ணிக்காரு, அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை ஃபுல்லாக என்ன பண்ணிக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிக்கிறார். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கு சுவிசேஷத்தை நீங்கள் பிரிச்சிங்கன்னா இப்படி பிரித்து பார்க்கலாம். ஏன் வந்து மார்க்கு சுவிசேஷத்தை பற்றி அதிகமான டீட்டெயில்ஸ் ஏன் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கு மத்தேயு இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் வேரியேஷன் சொல்லி பர்சன்டேஜில் கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. பர்சன்டேஜில் கேல்குலேட் பண்ணால் 7% வேரியேஷன். ஸோ சம்பவங்கள் வச்சு பார்த்தா 7% தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேரியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில வேரியேஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கு சுவிசேஷத்துக்கும் மித்த சுவிசேஷத்துக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேரியேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஒரு 5 வேரியேஷன் என்ன பண்ணிக்குன்னு பார்த்தீங்கன்னா மித்த சுவிசேஷத்துக்கும் இதுக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணால் பார்க்குறோம். ஸோ அதாவது வேரியேஷன் மட்டும் இல்லை, ஹைலைட்ஸ்ன்னு சொல்லலாம். மார்க்கு சுவிசேஷத்தோட ஹைலைட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ மொதல் ஹைலைட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மார்க் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. என்ன விஷயத்த மார்க் ஸ்பெசிஃபை பண்றான்னா, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாளுக்காக யார் உண்டாக்கப்பட்டிருக்காங்க, மனுஷன் உண்டாக்கப்பட்ட. இப்போ இவங்க என்ன விஷயம் நடந்துருக்கு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் எங்கே வந்துட்டு இருப்பான்னு பார்த்தா அந்த பயிர் வெளியே வந்துட்டு இருக்கிறப்போ சீஷர் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அந்த கதிரை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்ருவாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சீஷர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள் செய்யக்கூடாத விஷயத்தை என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறக்கூடிய விஷயம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பார் மார்க். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்பட்டவங்க. ஓய்வு நாளுக்காக யார் ஓய்வு நாளுக்காக தான் ஓய்வு நாள் யாருக்காக உண்டாக்கப்பட்டுச்சு, மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டுச்சு. சாரி, ஓகேங்களா. அப்போது இவர் என்ன விஷயத்தை ஸ்பெசிஃபை பண்ண வர்றாருன்னா, மனுஷனுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தேவனோட இணையணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் நியாயப்பிரமாணத்தை என்ன விஷயத்தை கொடுத்தாருன்னா ஓய்வு நாள் கொடுத்தார். ஓய்வு நாளை என்ன பண்ணும் அப்படின்னா, இவன் தேவனை மகிமைப்படுத்தணும். அந்த ஒரு நாள் முழுக்க யாருடைய தியானத்தில் இருக்கணும்னா தேவனுடைய தியானத்திலிருந்து அவருக்கு ஏற்ற காரியங்களை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன விஷயத்தை கொடுத்தாருன்னா ஓய்வு நாளை கொடுத்தாரு. இப்போ இந்த ஓய்வு நாள் யாருக்காக ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னா மனுஷனுக்காக ஏற்படுத்தப்பட்டுச்சு. மனுஷன் வச்சுட்டு ஓய்வு நாள் என்ன பண்ணல, அவர் ஏற்படுத்தப்படல. அப்போ இந்த ஓய்வு நாள் யாருக்கானா மனுஷனுக்காக. மனுஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமான காரியங்கள் என்ன பண்ணணும், இந்த விஷயத்தை செய்யணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அப்படி பண்ணல.
அப்படி பண்ணாமல் என்ன பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான காரியங்கள் செஞ்சுருக்கீங்க. அதை தேவன் விரும்புறதில்ல அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணுறதுக்காகத்தான் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா மார்க் இது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது மித்த சுவிசேஷத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணால் இல்லை, யாராச்சும் தேடி இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெஃபர் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். சரி, ரெண்டாவது ஒரு வேரியேஷன் என்ன மார்க்கு சுவிசேஷத்துக்கும் மித்த சுவிசேஷத்துக்கும் அப்படின்னா வசனம் படிக்கலாம். மார்க் 4ஆம் அதிகாரம் 26 முதல் 27 வசனம். மார்க் 4ஆம் அதிகாரம் வசனம் 26 மற்றும் 27. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து. பாருங்க, இப்ப இதுக்கு முன்னாடி என்ன ஒரு ஊமை சொல்லியிருப்பாருன்னா விதைக்கிறவனுடைய ஊமை என்ன பண்ணியிருப்பாரு சொல்லியிருப்பாரு. இது முடிச்சோடனே இந்த ஒரு ஊமை ஸ்டார்ட் பண்ணுவார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து. ஸோ இந்த ஒரு விஷயம் எந்த சுவிசேஷத்திலும் என்ன பண்ணலாம் கொடுக்கப்படல. ஆனால் மார்க்கில் மட்டும் என்ன பண்ணிக்காதுங்களா, மார்க்கு இதை ரெஃபர் பண்ணிக்கிறது. அப்போ இவர் என்ன விஷயத்தை என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா மனசில் வச்சுருக்கா இதை எழுதியிருப்பாருன்னு சொல்லுவார். ஏன்னா மற்ற என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் முடிஞ்சோன்னே வேற ஒரு ஊமைக்கு போயிடுவார். ஆனால் மார்க் என்ன பண்ண மாட்டேன்னா அந்த ஊமையை சொல்லி முடிச்சோன்னே இந்த ஊமை என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிப்பார். அப்போ இவர் சொல்லாமல், இயேசு கிறிஸ்து சொல்லாமல் இவர் ரெக்கார்ட் பண்ணிக்க மாட்டார். அப்போ ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்குது. அதையும் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்னு பார்க்கலாம்னா இந்த ஒரு ஊமை என்ன பண்ண பார்க்கலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து 27ஆம் வசனம். இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. அப்படின்னா ஒரு மனுஷன் நிலத்தில் விதை வச்சுட்டு என்ன பண்ணுறாராமா, நைட்டில் தூங்கி பகலில் விழிக்கிறப்போ அவனுக்கு தெரியாத விதமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா விதை முளைத்து பயிராவதற்கு ஒப்பாயிருக்கிறது. ஸோ இப்போ இங்கே நைட்டுங்கிற விஷயத்தை எதை சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவிசேஷம். அப்போ பகல் அப்படிங்கிறது எதை சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ராஜ்யத்தை சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த சுவிசேஷ யுகத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பயிர் என்ன பண்ணுங்க, விதை நீங்கள் என்ன பண்ணுங்க அதிகமாக செய்யுங்க. இப்போ நம்ம போட்டுட்டு இருக்கிற எல்லாமே என்ன தான் பார்த்தீங்கன்னா விதை. இப்போ நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது எதுக்கு ஈக்குவலாக சொல்கிறோம், அதிலே 14ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா விதை எதுக்கு என்ன 14ஆம் வசனம் மட்டும் படிச்சிருக்கோம். 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சரி, நானே சொல்லிடுறேன். அந்த அதாவது விதை எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி இருக்குன்னு சொல்லி. ஸோ இப்போ என்ன விஷயம் போட சொல்கிறேன்னா வசனத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ போடுங்க. இது எப்போ பலன் தரும் அப்படின்னா அவருடைய ராஜ்யத்தில் என்ன பண்ணணும் பலன் தரும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஊமையில் அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பண்ணுறாருன்னு சொல்லுவோம். ஸோ இன்னும் தொடர்ந்து படிக்கலாம். 28ஆம் வசனம் 29ஆம் வசனம். மார்க் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனம். எப்படி என்றால் நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாக கொடுக்கும். என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா நிலமானது என்ன பண்ணுமாமா, முன்பு முளை, அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா கதிர் நிறைந்த தானியத்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா தானாக கொடுக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வார்த்தை மட்டும் போட்டுங்க, பலன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தானாக வரும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கிற வேலையை தானே வந்து அப்படியே சொல்கிறேன். இப்போ இந்த சுவிசேஷ யுகத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா விதை நீங்கள் போட்டுருங்க, விளை வைக்கிறது யார் பார்த்துக்குவான்னு பார்த்தீங்கன்னா தேவன் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அந்த விலையோட பலன் எப்போ தெரிய வரும் அப்படின்னா அவருடைய ராஜ்யத்தில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா தெரிய வரும் அப்படிங்கிற விஷயத்த இங்கே மார்க் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அடுத்து 29ஆம் வசனம். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்த உடனே அறுக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். இந்த ஒரு ஊமை எப்படி முடிக்காருன்னா அந்த ஒரு அறுப்பு காலத்தோட என்ன பண்றாருன்னு பார்த்தா முடியும். ஸோ அந்த ஒரு ரீப்பிங் அதோட என்ன பண்றாருன்னு பார்த்தா முடியும். ஸோ அப்போ அந்த ரீப்பிங் எப்போ நடக்கும்னா அந்த அவருடைய ராஜ்யத்தை நடக்கும். அப்போ அந்த ராஜ்யத்தை நடக்கிறதுக்கு யாரெல்லாம் பலன் தந்தாங்களோ அவங்க என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அதோடைய பலன் என்ன பண்ணுவாங்க வாங்கிக்குவாங்க அப்படிங்கிறது என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா மார்க்கு சுவிசேஷத்தில் மட்டும் என்ன பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். சரி, வேறு ஏதாச்சும் விஷயங்கள் இவருக்கும் வேறு சுவிசேஷத்துக்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதையும் நம்ம படிக்கலாம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். மார்க் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். இப்போ என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து செய்யற ஒரு அற்புதத்தில் அவர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா தலித்தாகுமி, சிறு பெண்ணே எழுந்திரு. இந்த தலித்தாகுமிங்கிறது என்ன வேர்டு அப்படின்னா அராமிக். இந்த அராமிக் லாங்குவேஜை யார் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கு மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க.
அதே மாதிரி அடுத்த ஒரு வசனம் பாருங்க, மார்க் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மார்க் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து செய்யற இன்னொரு அற்புதம். அது என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, காது கேட்காதவர் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, காது கேட்கறதுக்கு ஒரு விஷயம் சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, எப்பத்தா அப்படிம்பார். இந்த எப்பத்தா அப்படிங்கிறதும் என்ன ஒரு வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் அராமிக் வேர்டு தான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, இவர் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்த அந்த லோக்கல் லாங்குவேஜ், அதாவது ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அராமிக். அந்த அராமிக் லாங்குவேஜை இவர் என்ன பண்ணிக்கார் பார்த்தீங்கன்னா, இவரோட சுவிசேஷத்தை அநேக இடங்கள் என்ன பண்ணிக்கார் பார்த்தீங்கன்னா இது பண்ண அதில் 2 சாம்பிள் தான் நம்ம என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம் சொல்லிப்பாங்க. ஸோ இவர் அராமிக்கை என்ன பண்ணிக்கார் பார்த்தீங்கன்னா மித்த எந்த சுவிசேஷத்திலும் யாரும் என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா இந்த அராமிக் லாங்குவேஜ் யூஸ் பண்ணலன்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மித்த சுவிசேஷத்துக்கும் மார்க்கு சுவிசேஷத்துக்கும் உள்ள சின்ன சின்ன வித்தியாசங்கள் சொல்லி பார்க்கணும். ஸோ ஒரு 4வது வித்தியாசத்தை கூட நம்ம பார்க்கலாம். மார்க் 14ஆம் அதிகாரம் 51 முதல் 52 வசனம். மார்க் 14ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் 52ஆம் வசனம். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன் மேல் போர்த்திக் கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். பாத்தீங்கன்னா இங்க இது எப்ப நடக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா, கெத்சமனேக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயம். அதாவது கெத்சமனேல இயேசு கிறிஸ்துவை கைதி பண்ணதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இதுன்னு சொல்லுவோம். ஸோ அவரை கைதி பண்ணோன்னா எல்லா சீஷனும் என்ன பண்ணிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. இப்போ இவர் பின்னாலேயே யார் போனான்னு பார்த்தீங்கன்னா பேதுரு போனார். இவர் கூட யார் போயிருக்காங்கன்னா ஒரு வாலிபன் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த வாலிபன்கிற விஷயம் வேற எந்த சுவிசேஷத்திலும் எழுதப்படல, மார்க் மட்டும்தான் ரெஃபர் பண்ணிக்கார். அதனால இந்த வாலிபன் யாராக தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா மார்க்குவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அநேக ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஏன்னா மித்த எந்த சுவிசேஷத்திலும் இந்த ஒரு விஷயம் என்ன பண்ணப்படலைன்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்படவே இல்லை. அப்போ சொல்லப்படலைன்னா இவருக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்தை என்ன பண்ணிக்கிறார், ரெக்கார்ட் பண்ணிக்கிறார். அப்படின்னா அப்போ அவர் என்ன பண்ணிக்காருன்னா அவர் பர்சனலாக ஃபீல் பண்ணதை அந்த இடத்துல என்ன பண்ணிக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிக்கிறார். ஸோ இந்த இடத்துல அந்த வாலிபன் சொல்கிறப்போ இவருக்கு என்ன ஏஜ் இருக்கலாம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 15லேருந்து 16க்குள்ளே என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மித்த சுவிசேஷத்தில் வரல, இவர் தான் பர்சனலாக ஃபீல் பண்ணதை என்ன பண்ணிக்கார் பார்த்தீங்கன்னா அவரோட சுவிசேஷத்தில் எழுதியிருக்காருன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 4வது வேரியேஷன். எதுக்கும் பார்த்தீங்கன்னா மித்த காஸ்பல்ஸுக்கும் மார்க் எழுதின காஸ்பல்ஸுக்கும் வேரியேஷன் சொல்லுவாங்க. 5வது ஒரு வேரியேஷன் இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். 5வது ஒரு வேரியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா மோசேயின் நியாயப்பிரமாணத்தை குறித்து எங்கேயுமே என்ன பார்த்தீங்கன்னா குறிப்பிடவே இல்லை. ஏன்னா இவர் அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா புருஷாதிகளுக்காக. அதனால இவர் எந்த ரெஃபரன்ஸை எடுக்கவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் ரெஃபரன்ஸ் என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா இவர் அதிகமாக குறிப்பிடப்படவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி, இது மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அடுத்த ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கால வரிசை. அந்த கால வரிசையில் யாருடைய புக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறாங்கன்னா மார்க்குடைய புக்கு எல்லா சுவிசேஷத்தை காட்டிலும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மித்த எல்லா சுவிசேஷத்தை காட்டிலும் காலவரிசை ஆர்டர் வந்து யாருடைய சுவிசேஷம் கரெக்டாக இருக்குன்னா மார்க்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நிறையா ஆராய்ச்சியாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு எழுதப்பட்ட புக்குனங்காட்டி இதோட ரெஃபரன்ஸ் தான் மித்த காஸ்பல் என்ன பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலவரிசை இதில் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கு சுவிசேஷத்தை பற்றி பார்த்த ஹைலைட்ஸ். இப்போ அடுத்து எங்கே வரப்போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இவர் மார்க்கு சுவிசேஷத்தை எழுதினார். ஓகே, விஷயங்கள் யார்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டாருன்னா பேதுருக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ இவர் யூலியம் பண்ணாரா இல்லையா? இப்போது பாருங்கள், மத்தேயு என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் எழுது. ஏன்னா அவர் கூடவே இருந்தார், இயேசு கிறிஸ்து கூடவே இந்த ஊழியம் பண்ணார், எழுதினார். அதே மாதிரி யோவானும் இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தார், ஊழியம் பண்ணார், எழுதினார். லூக்கா யார் கூடவே இருந்தார் தெரியுங்களா? பவுலப்போஸ்தலன் கூடவே இருப்பார். பவுலப்போஸ்தலன் கூடவே இருந்து நிறையா விஷயங்களை கலெக்ட் பண்ணி எழுதப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா லூக்கா அப்படின்னு சொல்லுவோம். லூக்கா அது மட்டும் எழுதலை, என்னவும் எழுதிக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் புக்கும் யார் தான் எழுதினாங்கன்னு பார்த்தீங்கன்னா லூக்கா தான் எழுதினார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ மார்க்கு இன்னொரு விஷயத்த பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஊழியத்தையும் யார் செஞ்சுருக்காங்க அப்படின்னா மார்க்கும் செஞ்சுருக்காரு. யார் கூட செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம வசனத்தை படிக்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மறுபெயர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். மார்க்குக்கு இன்னொரு பேர் இருக்கு.
என்னன்னு பார்த்தீங்கன்னா யோவான், ஜான் தி மார்க் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிப்பாங்க. அப்போ மார்க்குக்கு இன்னொரு பேர் யோவான்னு சொல்லி பார்க்குறோம். இவர் யார் கூட ஊழியத்துக்கு போயிருக்காரு தெரியுங்களா? பர்னபாவும் சவுலும், அதாவது பவுல். அது கூட என்ன பண்ணிக்காரு பார்த்தீங்கன்னா ஊழியத்துக்கு போயிருக்காரு. இப்போ பர்னபாவை பற்றி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எப்படிப்பட்ட பாருன்னா அவர் பேரே பார்த்தீங்கன்னா ஆறுதலின் மகன், நிறையா பார்த்த கம்ஃபர்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நிறையா பேர்த்த ஊக்குவிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பர்னபா. பவுலே யார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்களா? பர்னபா தான் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, சபையில் அநேகர் வந்து அவருக்கு பயந்து இருக்கிறப்போ பர்னபா தான் என்ன பண்ணுவாதீங்களா கூப்பிட்டு வந்து கம்ஃபர்ட் பண்ணுவார். இவர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் இவர் இருக்கணும்னு சொல்லிட்டு அநேக இடத்துங்களுக்கு இவரை கூட்டிகிட்டு போனது யார்? பவுல் அப்போஸ்தலனை பார்த்தீங்கன்னா பர்னபா. அப்போ பவுல் அப்போஸ்தலனை உருவாக்குனது யாருன்னா பர்னபா. அதே இப்போ பர்னபா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கும் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஊழியத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சரி, இவங்க எங்கெங்கெல்லாம் போய் ஊழியம் பண்ணுறாங்களோ அங்கங்கெல்லாம் யாரும் போயிருக்கா கூடன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கும். ஏன் அப்படின்னா இவங்க வீட்டில் தான் அநேக மீட்டிங்ஸ் என்ன பண்ணியிருக்கு நடந்திருக்கு. அந்த மீட்டிங்ஸ் நடந்ததுக்கப்புறம் இவங்க எங்கெங்கெல்லாம் ஊழியத்துக்கு போகிறாங்களோ அப்போ யாரையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இன்னொரு ரெஃபரன்ஸ் கூட பார்க்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சலாமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாய் இருந்தான். ஏன் இந்த வசனத்தை போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இங்க யார் பற்றி கொடுக்கப்பட்டதுன்னா யோவான். அப்ப இந்த யோவான் கொடுக்கப்பட்டது யார் தெரியுங்களா? மார்க்கு. மார்க்கு என்கிற யோவான் இவர் எங்க போயிருக்காராமா சலோமி பட்டணத்துல யூதருடைய ஜெபாலயங்கள்ல இவங்கெல்லாம் பிரசங்கம் பண்றப்போ யாரும் கூட இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவானும் கூட இருந்திருக்காரு, அதாவது மார்க்கும் கூட இருந்திருக்காரு. கூட இருந்து என்ன பண்ணியிருக்காருங்களா இவங்களுக்கு அநேக உதவிகள் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருந்திருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இப்படி இவங்கெல்லாம் ஊழியத்துக்கு செஞ்சுட்டு இருக்கிறப்போ ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலை வருது. என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வசனத்தில் படிச்சிடலாம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றார். இப்போ என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா நாம என்னென்ன பிரசங்கம் பண்ணமோ அந்த பட்டணத்துலலாம் சகோதரர்கள் எப்படி இருக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணலாம் போய் பார்க்கலான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா பர்னபா கூட என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறாருன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ பர்னபாவை என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா சரி நம்ம போகலாம் அப்படின்னோடனே இப்போ யாரையும் கூப்பிடுவாங்க? இப்போ பர்னபாவுக்கு போகிறாரு, பவுலும் போகிறாரு அப்படின்னா இப்போ யாரையும் கூப்பிட்டுருக்கணும்? மார்க்கும் கூப்பிட்றாங்க. அங்கே தான் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. வசனம் படிக்கலாம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 37 முதல் 38 வசனம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 37 மற்றும் 38 வசனம். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ அவன் பம்பிலியா நாட்டில் நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்துக்கு வராதினாலே அவனை அழைத்துக் கொண்டு போக கூடாது என்றான். இப்ப என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா பவுலும் பர்னபாவும் என்ன ஒரு டிஸ்கஷன் வச்சிருக்காங்கன்னா நாம ஏற்படுத்திட்டு வந்த சபையில் நாம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா போகலாம், போய் அவங்களுடைய நலன் விசாரிக்கலாம் அப்படின்னு இவங்க என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிஸ்கஸ் பண்ணுறப்ப பவுல் பர்னபா யார் சொல்கிறாங்க? மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானையும் என்ன கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் யார் சொல்கிறாருன்னா பர்னபா சொல்கிறார். ஆனால் பவுல் என்ன சொல்கிறாருன்னா அவனை கூட்டிகிட்டு போகக்கூடாது. ஏன் அப்படின்னா அவன் ஏற்கனவே ஒரு டைம் என்ன பண்ணிக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஊழியத்துக்கு வந்தப்போ பாதியிலே என்ன பண்ணிக்காருன்னு பார்த்தீங்கன்னா விட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு போயிருக்காரு. அப்படிங்கிறத என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் இங்கே நோட் பண்ணுறாங்க. பாருங்க, பர்னபாவை பற்றி நம்ம படித்தோம். அவர் ஆறுதலின் மகன். அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? யாராச்சும் ஒருத்தர் தப்பு பண்ணாலும் கம்ஃபர்ட் பண்ணுவார். பண்ண தப்பை எடுத்து சொல்லி திரும்ப வந்து அவங்களை என்ன பண்ணார் பார்த்தா நல்வழிப்படுத்தக்கூடிய வேலையை பர்னபா பார்ப்பார். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் என்ன தெரியுங்களா? ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். தப்புன்னா என்ன பண்ணாது தெரியுங்களா? தப்புன்னு சொல்லுவார். பாருங்க, பேர்கிட்ட போய் ஒரு டைம் ஃபேஸ் டு ஃபேஸ் என்ன பண்ணாது தெரியுங்களா? சண்டை போட்டார். ஏன் அப்படின்னா அங்கே ஒரு தப்பு நடந்துச்சு, அதை நேருக்கு நேரம் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா கண்டிச்சார். இப்போ இவரும் என்ன சொல்கிறாருன்னா நம்ம போகிறது என்ன காரியம்னா ஊழிய காரியம், ஊழியம் தடப்படக்கூடாது. இப்போ இவன் வந்துட்டு பாதியில் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா பவுலை கூப்பிட்டு மார்க்கை கூப்பிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த யார் முன் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுல். இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வசனம் படிச்சிங்கன்னா கடும் கோபம் வந்துச்சு அப்படின்னு. ஆக்சுவலி கடும் கோபம் இல்லை, அது நீங்கள் நல்லா போய் படித்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரெஃபரன்ஸில் டீப் என்ன சொல்கிறதுனா டீப் டிஸ்கஷன். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவர் கூப்பிட்டு போனால் என்ன நடக்கும்,
கூப்பிட்டு போகலைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன பாயிண்ட்ஸை எடுத்து ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலருக்குள்ள அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அந்த மாதிரி டிஸ்கஷன் வரப்போ சரி ஓகே என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரும் தனித்தனியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து 2 பேர் பிரிஞ்சிடறாங்க. யார் 2 பேர் அப்படின்னா பவுலும் பர்னபாவும் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிடறாங்க. சரி, ஸோ பவுல் வேறு இடத்துக்கு போயிடுறாரு. இப்போ பர்னபா மார்க்கை கூப்பிட்டு எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா சீப்ரு தீவு அப்படிங்கிற இடத்துக்கு என்ன பண்ணிட்டாரு பார்த்தீங்கன்னா போயிட்டாருன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஊழியத்தின் நிமித்தம் இவங்க 2 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சாச்சு. இப்போ இவர் யார் கூட போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்னபா கூட மார்க்கு போகிறார். இப்போ வரைக்கும் பாருங்க, பவுல் அப்போஸ்தலனை உள்ளே கொண்டு வந்தது யாருன்னா பர்னபா. இப்போ வரைக்கும் பவுல் அப்போஸ்தலன் யார் தேவைப்பட்டுச்சு? பர்னபா தேவைப்பட்டுச்சு. இப்போ இதுக்கப்புறம் யாருக்கு தேவைப்படுது? மார்க்குக்கு தேவைப்படுது. அதனால தான் பர்னபா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நான் யாரை கூப்பிட்டு போகிறேன்னா மார்க்கை கூப்பிட்டு போகிறேன். இப்போ இவர் ஏற்கனவே நிறையா விஷயங்கள் யார்கிட்ட கற்று தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா பேதுருட்ட கற்று தெரிஞ்சுக்கிட்டார். இப்போ அடுத்து பவுல்கிட்ட நிறைய விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து யார்கிட்ட தெரிஞ்சுக்க போகிறாருங்களா? பர்னபாட்ட தெரிஞ்சுக்க போகிறார். பர்னபா என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்களை இவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இப்போ இவங்க 2 பேரும் எங்கே போயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீப்ரு தீவுக்கு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் பைபிளில் இவங்க 2 பேர்த்தோட ஊழியத்தை பற்றி எங்கேயுமே இல்லை, ரெஃபரன்ஸ் இல்லவே இல்லை. ஆனால் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீப்ரு தீவுக்கு போனதுக்கப்புறம் யார் மரணம் அடைஞ்சிடுறாங்க அப்படின்னா பர்னபா மரணம் அடைஞ்சிடுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ பர்னபா மரணம் அடைகிறப்போ அவர் எப்படி மரணம் அடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த சாட்சியாக மறிக்கிறார். இவர் நிறையா விஷயங்கள் பிரசங்கிக்கிறப்போ அந்த சீப்ரு தீவில் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? கல்லெறிஞ்சு யாரை கொண்டுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்னபாவை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ பர்னபா மரணம் அடைஞ்சிடுறாரு. மரணம் அடைஞ்சோன்னே இதை ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கு அவரோட உடல் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாருங்களா போயிட்டு ஆல்மோஸ்ட் 1 வாரம் ஒரு குகையில் என்ன பண்ணிக்காதுங்களா அந்த ஒரு பிரேதத்தோடு என்ன பண்ணிக்காதுங்களா மார்க்கு அப்படியே கூடவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிக்காரு பார்த்தீங்கன்னா அவர் அந்த பிரேதத்தை பரியல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மார்க்கோட கண்ணு முன்னால் யார் கொல்லப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்னபா கொல்லப்படுறாரு. கொல்லப்படுறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்தை இவர் என்ன பண்ணுது போதித்து. இந்த ஒரு விஷயம் யாருக்குள்ளே டீப்பாக இறங்கிட்டு தெரியுமா? மார்க்குள்ளே டீப்பாக கண்ணு முன்னால் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா யார் மரணம் அடையதை பார்க்குறாரு? பர்னபா மரணம் அடையதை பார்க்குறாரு. இப்போ இதே மாதிரி சூழ்நிலை ஏற்கனவே ஒரு டைம் நடந்துச்சு. யார்கிட்ட தெரியுங்களா? பவுல் அப்போஸ்தலன். யாருடைய மரணத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஸ்தேவானுடைய மரணம். ஸ்தேவானுடைய மரணம் யாரை மனம் திருப்பறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சுன்னா பவுல் அப்போஸ்தலன் மனம் திருப்பறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அதே ஒரு வாய்ப்பு இங்கேயும் வருது. பர்னபா மரணம் அடையதை பார்த்துட்டு அந்த 1 வாரம் இவர் என்ன பண்ணியிருப்பார் தெரியுங்களா? அவரை பற்றின எல்லா சிந்தனைகளும் யாருக்குள்ள ஓடி இருக்கும்? மார்க்குள்ளே நிறையா விஷயங்கள் ஓடி இருக்கும். அந்த விஷயம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்குள்ளே இன்னும் ஆழமாக உள்ளே போய் சத்தியத்தின் நிமித்தம் அவர் ஓடுறதுக்கு என்ன பண்ணிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதுவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த விஷயம்க்கு அப்புறம் மார்க் என்ன பண்ணார்? பர்னபாக்கு என்ன நடந்துச்சு? பர்னபா மரணம் அடைஞ்சிட்டாரு. மார்க் என்னதான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்கன்னா திரும்பவும் என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் மார்க்கை பற்றி எங்கே ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கொலேசையர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்னோடு கூட காவல் இருக்கிற அரிஸ்தருக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். பர்னபாவுக்கு இடத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே, இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். இப்போ இந்த கொலேசியர் எழுதின நிருபத்துல பவுல் அப்போஸ்தலன் யாரை பற்றி எழுதிட்டு இருக்கிறாரு? பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்குக்கு வாதம். ஆக்சுவலி பர்னபா யார் தெரியுங்களா? மார்க்குக்கு மாமா, அக்கா பையன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க் அப்படின்னு சொல்லி ரெஃபரன்ஸான ரீப்ரின்ஸ் ரெஃபரன்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த இங்கே யார் நோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யார் நோட் பண்ணிட்டுக்கிறேன்னா கொலேசியருக்கு எழுதின நிருபத்தில் காவலில் இருக்கிற பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு? என்னோட காவலில் இருக்கிற அரிஸ்தார்க்கு. இந்த அரிஸ்தார்க்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தியோகியா பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வந்திருப்பார். அங்கே ஒரு கலவரம் நடக்கும். அந்த கலவரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இவர் கூட ஊழியத்தின் நிமித்தம் வந்தது அரிஸ்தார்க்கு. அதே மாதிரி அடுத்து யார் கூட இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கும் எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா காவல் இருக்காங்கன்னு. ஆக்சுவலி இவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோம் பட்டணத்தில் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா காவல் பண்ணப்பட்டிருப்பாங்க.
இது பவுலோடைய 4ஆம் பிரயாணத்தில் நடக்கக்கூடிய விஷயம். அப்போ பர்னபாக்கு அப்புறம், பர்னபா மறைஞ்சதுக்கப்புறம், இவர் தன்னுடைய வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் யார் கூட ஊழியத்துக்கு போயிருக்காரு? பவுல் அப்போஸ்தலன் ஊழியத்துக்கு போயிருக்காரு. அதைத்தான் இங்கே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கொலேசரில். இப்போ எங்கூட யார் இருக்கிறா அப்படின்னா அரிஸ்தாவுக்கு இருக்கிறார் ஜெயிலில். கூடவே யார் இருக்கிறான்னா மார்க்கும் இருக்கிறான். இந்த மார்க்கும் இருக்கிறாங்கிறத எங்கே எழுதுறாருன்னா ரோம் பட்டணத்தில் போய் அவர் ஜெயிலில் இருக்கிறப்ப என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா எழுதிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி. சரி, இப்போ அவர் ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்கு அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இப்போ பவுல் அப்போஸ்தலன் எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணாரோ அப்போ யார் கூட போயிருக்கா? மார்க்கும் கூட போயிருக்காரு. இந்த மார்க்கை யார் வேண்டான்னு சொன்ன? முதல்ல பவுல் அப்போஸ்தலன் என்ன சொன்னார்னா இவர் ஊழியத்துக்கு வேண்டான்னு சொன்னவர் திரும்ப இப்போ யாரை கூப்பிட்டுக்கிறான்னா மார்க்கு கூப்பிட்டு போகிறாருன்னா அந்த ஒரு growth எப்படி இருந்துருக்குறாரு. அப்போ அந்த growth வர்றதுக்கு அவருக்கு முக்கியமான ரீசன் என்ன தெரியுங்களா? பர்னபாவோட மரணம். அந்த பர்னபாவோட மரணம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக யாரோட லைஃப்பில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்குடைய லைஃப்பில் அமைஞ்சிருக்கு. மார்க் இப்போ யாரோட ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கிறாருன்னா பவுல் அப்போஸ்தலன் கூட ஊழியத்துக்கு போயிட்டு இருக்காரு. பவுல் அப்போஸ்தலனோட ஊழியத்தை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். எங்கே போனாலும் எத்தனை பிரச்சனைகள் சந்திச்சாருங்கிற ஒரு அதிகாரமே எழுதியிருக்கிறார். அப்போ அந்த பிரச்சனைகளுக்குள்ளாத்தான் யாரும் போயிட்டு வந்திருக்கிறான், மார்க்கும் போயிட்டு வந்திருக்காரு. பாருங்க, முன்னாடி என்ன பண்ணார்? நான் வரமாட்டேன்னு போனார். அந்த வரமாட்டேன்னு போனார் இல்லைங்களா, அதுக்கு என்ன ரீசன்னே எங்கேயுமே யாரும் கொடுக்கல. பைபிள் ஆராய்ச்சியாளர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் அங்கேருந்து போனார்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க, என்ன ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள கொஞ்சம் ஸ்லாக்னஸ் வந்திருக்கலாம் அப்படிங்கிற மட்டும் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்களே ஒழிய அதுக்கு ப்ரூஃப் இருக்கானா இல்லை. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க என்னென்னா அவருக்குள்ள ஒரு ஸ்லாக்னஸ் வந்திருக்கலாம், வீட்டுக்கு போகணும்னு நினச்சிக்கலாம், அதனால் வீட்டுக்கு போயிட்டாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு போயிட்டான்னு நினச்ச ஸ்லாக்னஸ் வந்தவர் திரும்ப பர்னபாவை ஊழியத்துக்கு போயிருக்காரு. பர்னபாவோட மரணத்தை பார்த்தா இவருக்குள்ள என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜீல் என்னாச்சு அப்படியே இன்க்ரீஸ் ஆகி இப்போ யாரோட ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு? வேணான்னு சொன்னவர்த்தோட யாருன்னா ஊழியத்துக்கு. இப்போ பவுல் அப்போஸ்தலன் அவ்வளோ ஈஸியாக என்ன பண்ணி, அவர் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், நம்ம முதலே பார்த்தோம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவர் இப்போ யாரை பற்றி பெருமையாக பேசிட்டு இருக்கிறாரு? மார்க்கை பற்றி என்ன பண்ணிட்டாரு பார்த்தீங்கன்னா பெருமையாக சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இந்த ஒரு அதிகாரத்தை மட்டும் இல்லை, இன்னொரு அதிகாரத்தில் கூட சொல்கிறார் பாருங்க. பிலமோன் 1:24 வசனம். பிலமோன் 24ஆம் வசனம். என் உடன் வேலையாட்களாகிய மார்க்கும் அரிஸ்தர்க்கும் தோமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். இங்கே என்னன்னா பார்த்தீங்கன்னா பிலமோன் எழுதுறப்ப என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கு, அப்புறம் யார் இருக்கிறா? அரிஸ்தாக்கும் தோமா லூக்கா. இந்த 4 பேரும் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலில் தான் இருக்காங்க. இந்த ஜெயிலில் இருக்கிறப்போ, ரோமில் ஜெயிலில் இருக்கிறப்போ எழுதப்பட்ட விஷயங்கள் தான் இதுவும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் என்ன சொன்னாங்க, கொலேசேர். அப்போ அந்த கொலேசேர்லையும் என்ன பண்ணிக்காரு பார்த்தீங்கன்னா மார்க்கை பற்றி சொல்லிக்கிறாரு, பிலமோன்லையும் மார்க்கை பற்றி சொல்லிக்கிறாரு. அப்படின்னா இது ரெண்டும் வேறு வேறு காலத்தில் எழுதப்பட்ட வசனமா இல்லையா நிருபங்களா அப்படின்னா இல்லை, ரெண்டுமே ஒரே நேரத்தில் எழுதப்பட்டதான். ஆனால் ரெஃபரன்ஸ் பார்க்கலாம் பாருங்க. பவுல்ஸ் 3 other letters at Rome jail AD 60ல் 3 நிருபங்கள் எழுதுறாரு, பிலமோன், பிலிப்பியன்ஸ், கொலேசன். இந்த 3மே எங்கிருந்து எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோம்லேருந்து யார் எழுதிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதிக்கிறாருன்னு சொல்லி பார்ப்போம். சரி, இதுக்கப்புறம் இன்னொரு ரெஃபரன்ஸ் தீமோத்தேயுல சொல்கிறப்போ என்ன சொல்கிறாரு பாருங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான், மார்க்குவை உன்னோட கூட்டி கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். முதல்ல என்ன சொன்னாரு? மார்க்குவை வேணான்னு சொன்னார். மார்க்குவை வேணான்னு சொன்னவர் இப்போ என்ன சொல்கிறார் நம்ம தீமோத்தேயுல? லூக்கா மாத்திரம் எங்கிட்ட இருக்கிறாரு, மார்க்கு நீ என்ன பண்ணு கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறாரு. அப்போ தீமோத்தேயுல மார்க்கை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாருன்னா அந்த 3 அதிகாரத்தில் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் மார்க்குவும் பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊழியத்தின் நிமித்தம் என்ன பண்ணிட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிஞ்சதுக்கப்புறம் தீமோத்தேயுக்கு லெட்டர் எழுதுகிறப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா மார்க்கு உன்னோட கண்டிப்பாக கூப்பிட்டு வா, அவன் என்னவா இருந்திருக்கான், ஊழியத்தில் எனக்கு என்ன பண்ணிக்கான், எனக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளவனாக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன மாதிரி பிரயோஜனமெல்லாம் அவர் மூலியமாக வந்துடும், மார்க்கு மூலிமா என்ன மாதிரி பிரயோஜனம் வந்திருக்கு பவுல் அப்போஸ்தலன் பாருங்க. பவுல் அப்போஸ்தலனுக்கு அவரே சொல்லியிருக்காரு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னது? அவர் அந்த கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா கிளியராக தெரியாது. அப்போ அந்த நிருபங்கள் எழுதுகிறப்போ யார் இதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும்? லூக்கா ஹெல்ப் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து யார் ஹெல்ப் பண்ணிக்கணும்னா மார்க்கு ஹெல்ப் பண்ணிக்கணும். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா நான் எங்கெங்கெல்லாம் ஊழியத்துக்கு போகிறனோ அந்த ஊழியத்தில் எனக்கு ரொம்ப உதவியை யார் இருந்திருக்கானா மார்க் இருந்திருக்காரு,
லூக்கா இருந்துக்காரு. இப்போ எங்கூட யார் மட்டும் இருக்கிறான்னா லூக்கா மட்டும் இருக்கிறாரு. இப்போ நீ யாரை கூட்டிட்டு வா, மார்க்கை கூப்பிட்டு வான்னு சொல்லி தீமோத்தேயுக்கு இது எழுதப்பட்ட காலத்தையும் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். பாருங்க, பவுல் லெட்டர் டைம் லைனில் கடைசியில் எழுதப்பட்டதை எழுதுறீங்களா? 2 தீமோத்தேயு 66 67 ஏடியில். அதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிலிப்பியர் எல்லாமே அதாவது நம்ம பார்த்தோம் கொலேசியர் எல்லாமே 62 ஏழில் என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா எழுதி முடிச்சிட்டார். அப்போ 62க்கு அப்புறம் யார் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா மார்க்கும் பவுலும் பிரிஞ்சுட்டாங்க. மார்க்கும் பவுலும் பிரிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக எழுதின நிருபத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை யாரை கூப்பிட்டு சொல்கிறார்? மார்க்கு கூப்பிட்டு சொல்கிறாரு. எதுக்கு கூப்பிட்டு சொல்கிறாருன்னா, இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எனக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளவனாக இருந்திருக்கிறாரு அப்படி இது ரொம்ப. அப்போ ஊழியத்தில் அதிகமாக நாட்டமோடு யார் ஊழியம் செஞ்சுருக்காரு அப்படின்னா மார்க் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா ஊழியம் செஞ்சுருக்காருன்னு சொல்லிப்பாங்க. இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டிலாக பார்த்தோம், பிரயோஜனம் இல்லை ஊழியக்காரன். அப்போ இவர்னால வந்து பார்த்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் நிறைய நிருபங்கள் எழுதிருக்கு. யாரும் ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கும் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி, இவர் அதாவது மார்க்கு அதுக்கப்புறம் ஊழியத்தின் நிமித்தம் எங்கே போயிட்டாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரியா பட்டணத்துக்கு என்ன வந்துட்டார் பார்த்தீங்கன்னா போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அலெக்சாண்ட்ரியா பட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிகால சபை அங்கிருந்து என்ன நினைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அலெக்சாண்ட்ரியா பட்டணம் ஒரு துறைமுகம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே நிறையா பேர் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சத்தியத்தை வாங்கி அங்கே ரொம்ப நாளாக என்ன பண்ணிட்டுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இங்கே போய் யார் பிரசங்கம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க் பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணுறப்போ அவருக்கு நடக்கிற விஷயங்கள் பைபிள் எங்கேயும் ரெஃபரன்ஸ் இல்லை, ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம எடுத்துருக்கோம், அதை நம்ம போடுறோம் பாருங்கள். டெத் ஆஃப் மார்க் படிங்க. மார்க் அலெக்சாண்டிரியாவுக்கு திரும்பிய போது நகரத்தின் உருவ வழிபாட்டார்கள் அலெக்சாண்டிரியார்களை தங்கள் பாரம்பரிய கடவுள்களின் வழிபாட்டிலிருந்து விலக்க அவர் எடுத்த முயற்சிகளை எதிர்த்தனர். என்ன பண்ணிக்காரு பார்த்தீங்கன்னா இவங்க பிரசங்கம் பண்ணுறப்போ அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஐடல் ஒர்க்ஷிப் அகைன்ஸ்டாக யார் பிரசங்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மார்க் பிரசங்கம் பண்ணியிருக்காரு. இது என்ன பண்ணிக்காங்க தெரியுமா, அங்கே அலெக்சாண்ட்ரியா பட்டணத்துல நிறையா பேர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா எதிர்த்துருக்காங்க. எதிர்த்து நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா மார்க்குக்கு அகெயின்ஸ்டாக நின்றுருக்காங்க. அகெயின்ஸ்டாக நின்றது மட்டும் இல்லை, அவர் எப்படி மரணத்துக்குள்ளே கொண்டு போனாங்கன்னு பாருங்கள். கிபி 68 அவர்கள் கழுத்தில் ஒரு கயிற்றை வைத்து அவர் இறக்கும் வரை அவரை தெருக்களில் இழுத்து சென்றார். அவர் என்ன பண்ணிக்காங்க தெரியுங்களா, கழுத்தில் என்ன பண்ணிக்காங்க தெரியுங்களா, ஒரு கயிறு போட்டிருக்காங்க. கயிறை போட்டு கட்டி தெருவா என்ன பண்ணிக்காங்க தெரியுங்களா, அப்படியே உயிரோட இழுத்துட்டு போயிருக்காங்க. இழுத்துட்டு போய் அவர் எப்போ மரணம் அடைஞ்சாரோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ முன்னாடி மார்க்குக்கு ஒரு ஸ்லாக்னஸ் வந்திருந்தாலும் பின்னாடி அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா, ரொம்ப பிரயோஜனமுள்ள ஊழியக்காரன் நினைக்கிறார் மாறிக்காருன்னு சொல்லுவாங்க. மாறி பவுல் அப்போஸ்தலன் கூட என்ன பண்ணிக்காருன்னு பார்த்தீங்கன்னா பிரயாணப்பட்டார். ஸோ பவுல் அப்போஸ்தலனுக்கு அந்த ஊழியத்தில் எத்தனை விஷயங்கள் பாடுகள் வந்துச்சோ அது அத்தனை யாருக்கும் வந்திருக்கு, மார்க்குக்கும் வந்திருக்கு. கடைசியாக அவர் மரணம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரத்த சாட்சியாக தான் என்ன பண்ணியிருக்காரு, மறிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கடைசியாக மார்க் வந்து மறிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் AD 68 அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு வசனத்தை எழுதுகிறப்போ அவர் எப்படி எழுதுறா பாருங்க. மார்க் 8ஆம் அதிகாரம் 34 முதல் 35. மார்க் 8ஆம் அதிகாரம் 34 வசனம் மற்றும் 35 வசனம். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பாருங்க, மார்க் இந்த விஷயத்தை எழுதுறப்ப அவர் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் என்ன பண்ணணும், தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். இப்போ மார்க் வெறுத்தாருங்க. ஸோ தான் வாழ்க்கையில் அவருக்கு புரியாத வரைக்கும் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்தார். அதை புரிஞ்சதுக்கப்புறம் இந்த வசனம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆழமாக உள்ளே போயிருக்கு. ஆழமாக உள்ளே போய் ஒருத்தர் வெறுத்தாதான் யார் பின்னால் போக முடியும், கிறிஸ்து பின்னால் போக முடியுங்கிறது என்ன பண்ணிட்டாருங்களா அவருடைய வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்த வசனம் பாருங்க 35 வசனம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். என்ன புரிஞ்சுக்கிட்டான்னா இயேசு கிறிஸ்து பின்னால போகணும் அப்படின்னா எதன்னு பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த உலக பிரகாரமான எல்லா விஷயத்தையும் இழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணாரு. டிசைட் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நல்ல ஊழியக்காரன் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அவர் பின்னால் போனார். பின்னால் போய் அவருக்கே சாட்சியாக என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா மரிச்சாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னொரு வசனத்தை கூட படிக்கலாம்.
மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32 முதல் 33 வசனங்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32 மற்றும் 33 வசனம். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்திற்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். இயேசு கிறிஸ்து சொல்ற விஷயம் என்னன்னா, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிவேன். இப்போ இவர் பார்த்தீங்கன்னா, இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரத்த சாட்சி என்ன பண்ணிக்கிறது, மரிச்சிருக்காரு. யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துக்காக. இந்த ஒரு அறிக்கை யார் முன்னால் போயிட்டு கண்டிப்பாக பிதா முன்னால் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போயிடும். ஸோ அப்போஸ்தலர்கள் மட்டும் இல்லை, அதுக்கு பின்னால் வந்தவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரத்த சாட்சி என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா மரிச்சிருக்காங்க. இப்போ மார்க்கு இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சு தான் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா மார்க்கு சுவிசேஷத்தை இருக்கும். இப்போ ரத்த சாட்சியாக மறிக்கிற அளவுக்கு இவரோட கேரக்டர் போன காட்டி தான் தேவன் என்ன ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா, இவருக்கு அந்த சுவிசேஷத்தை எழுதுகிற வாய்ப்பு கூட என்ன பண்ணிக்காரு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அந்த ஒரு கேரக்டர் இருந்த காட்டி தான் இவனால் என்ன பண்ண முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு ஞானஸ்தானத்திலிருந்து அவருடைய மரணம் வரைக்கும் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா கிளியராக எழுதக்கூடிய விஷயம் யாருக்குள்ளே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்குள்ளே இருந்துச்சு. இப்போ இதில் நமக்கு என்ன பாடம், நமக்கு ஏதாச்சும் பாடம் இருக்கா? இதுக்கப்புறம் வசனம் ஒன்றும் இல்லை, ஆமைன் ஸ்லைடு மட்டும்தான் இருக்கு. ஸோ நமக்கு என்ன வேணும் பாடம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் நமக்குள்ள ஒரே விஷயம் மனசு வச்சுக்கலாம், நமக்கும் ஒரே விஷயம்தான். அவருக்காக என்ன வேணும், எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு தயாராகும். இப்போ மார்க் இழக்கிறதுக்கு தயாராக இருந்தார். அவர் ரத்த சாட்சியாக மறித்து அவருக்கு முன்னால் அறிக்கை பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை போச்சு. அப்போ நம்மளும் அதே ஒரு ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கிற நமக்கு இதே ஒரு விஷயந்தான். நமக்குள்ளே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்து போட்டு நாம் இப்போ என்ன ஒரு விஷயத்துக்காக ஓடணும்னு பார்த்தீங்கன்னா, தேவன் கொடுத்த அந்த அழைப்பை மேன்மையாக நினச்சி அதுக்காக ஓடி அவருக்கு ஒரு சாட்சியாக வாழணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மார்க்கோட சுவிசேஷத்தில் நாம் கற்றுக்கொண்ட அந்த பாடம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அப்படி நம்ம எல்லாரும் இந்த ஒரு அழைப்பை பிரயோஜனப்படுத்தி கொண்டு அவருக்கு ஒரு சாட்சியாக வாழ தேவன் தாமே நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்கள் பிரயோஜனமுள்ள ஊழியக்காரனாகிய மார்க்கு என்ற தலைப்பின் கீழே ஒரு நல்ல ஒரு பாடத்தை கொடுத்தார். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ரொம்ப உதவியாக அவர் இருந்தார் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் அவர் சொன்னார். அதனால தான் பவுலால் இவ்வளோ நிருபங்கள் எழுத முடியும் அப்படிங்கிறது கூட நம்மளால் இப்போ யூகிக்க முடியுது. இவர் யார் மூலமாக சத்தியத்துக்குள்ளே வந்தார் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா, கவனிச்சிருக்கோம் எல்லாருமே. யார் மூலமாக வந்தார்? பேதுரு மூலமாக. ஓகே, ஸோ பேதுரு மூலமாக வந்தால் பேதுரு இவருக்கு என்ன ஆகிறார்? பேதுரு என்ன ஆகிறாரு? அம்மாவா? ஓகே, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நானே வாசிச்சிடுறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பேதுருவுடைய நிருபம் அது. பேதுரு சொல்கிறாரு, உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்தல் சொல்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொருத்தர் குமாரன்னு சொல்லியிருக்காரு, தீமோத்தேயுவர். அதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பேதுரு யாரை சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கு. ஸோ அந்த அளவுக்கு பேதுரு கூட இருந்து சத்தியத்தை கற்றுக்கொண்டவர் எப்படி இருப்பாருங்கிறதுக்கு இவர் ஒரு சாட்சி. இதே போதும். நம்முடைய அன்பு சகோதரர்கள் அருமையாக அந்த சப்ஜெக்ட் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு எந்த விதத்தில் உதவியாக இருந்து அவங்களுடைய ஊழியத்தை சரியாக செய்கிறது அப்படிங்கிறதுக்கு மார்க்குடைய ஊழியம் இப்போ நம்ம கண்ணு முன்னாடி ஒரு சாட்சியாக நிற்கிது. இப்போ நாம் கூட எல்லாருமே இந்த ஊழியக்காரர்கள் அப்படிங்கிற வரிசையில் தேவனுடைய சித்தப்படி அழைக்கப்பட்டிருந்தா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஊழியம் செய்கிறதுல எப்படி உதவி செய்கிறோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைய நாளில் நம்ம கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் கூட. சகோதரருக்கு அன்பையும் வாழ்த்தல்களையும் இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக்கொண்டு இரவின் கீதங்கள் வாசிக்கும்படியே நம்முடைய அன்பு சகோதரர் சதீஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய நாளுக்குரிய இரவின் இனிய கீதங்கள் ஏப்ரல் 27ஆம் நாள். வசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளே அல்ல. விளக்கம்: தேவன் செய்கிற எல்லா நன்மைக்கும் இருதயத்தில் நன்றி உணர்வு உள்ளவர்களே சத்தியத்தை நேசிக்கின்றவராகவும் கர்த்தரை மெய்யாகவே தங்கள் முழு மனதோடே சேவிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். தேவனுடைய வார்த்தையை மறவாமல் நினைவில் கொண்டு தெய்வீக உதவியை
தேடி வேத வாக்கியின்படியே வாழ வேண்டும் என்பதை வரையறை செய்கின்ற வாக்கியமே. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கட்டளைகளை கை கொள்ளுங்கள் என்பது. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது நாள்தோறும் புதிய பெருமையையும் பொருளையும் புதிய உத்வேகத்தையும் தந்து உற்சாகப்படுத்த வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. நன்றியுள்ளவனாய் ஒருவன் இருப்பானேயானால் தேவனுடைய கட்டளையின் ஆழங்களையும் கடந்த காலங்களில் கிடைத்த தேவனுடைய அருளையும் மறக்க மாட்டான். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்கு இருக்கிறது என்று சொல். கர்த்தருக்கு போலவே நாள்தோறும் தேவ வார்த்தைகளால் களி கூறுவான். நாமும் அப்படியே இருப்போமாக. அவரது கட்டளைகள் நமக்கு பாரமாய் இராது. சத்திய ஆவியினாலே நாம் முத்திரை இடப்பட்டவர்களாய் எவ்வளவாய் அவரை நேசிக்கிறோமோ அவ்வளவாய் அவரது வேதத்தில் வெளிச்சத்தில் வாழ்ந்து காட்டோம் என்பதே. ஆமென். இறுதி ஜெபத்தை நம்முடைய அன்பு சகோதரர் நித்தின் அவர்கள் வந்து எடுப்பார்கள். அதன் பின்பு அறிவிப்புகள் நாம் வாசிப்போம். ஜெபம் செய்வோம். தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தேவரீர் இந்த ஒரு வேலையிலும் கூட உம்முடைய நாமத்துக்கே சதா காலங்களிலும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நாங்கள் நன்றிகளையும் துதி சோத்திரங்களையும் எடுக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட விசேஷமாக எங்களுடைய சகோதரர் வாயிலாக நீர் கொடுத்த இந்த மகத்துவமான ஒரு சத்தியத்துக்காக கூட எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நான் நன்றியை தெரிவிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் பாடத்தில் கேட்ட ஒன்றுமாக ஊழியத்தில் ஒரு பிரயோஜனமான ஊழியக்காரனாக மார்க் என்னும் யோவான் இருந்தது போல தகப்பனே, இந்த பாடத்தை கேட்ட ஒவ்வொருவராகிய நாங்களும் கூட உம்முடைய ஊழிய வேலைகளிலே அதிகமாக உற்சாகமாக ஈடுபடவும் எங்களை முற்றிலுமாக உம்முடைய ஊழியத்துக்காக தத்தம் செய்யவும் தேவரித்தாமே எங்களுக்கு தேவையான பரிசுத்தாவியும் வழிநடத்தலையும் இது போல ஒவ்வொரு நாளும் தர வேண்டுமே கூட கெஞ்சுகிறோம். தகப்பனே, காலம் கடைசி என்பதை கூட உணர்ந்து கொண்ட பிள்ளைகளாக உமக்கே முக்கியத்துவம் கொடுத்து இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அளவில்லாத பரிசுத்தாவியும் தேவரித்தாமே ஒவ்வொரு நாளும் தர வேண்டுமே கூட கெஞ்சுகிறோம். தகப்பனே, இப்பொழுதும் தகப்பனே, இந்த கூட்டம் துவக்கம் முதல் முடிவு மட்டும் உமது தெய்வீக பிரசனம் இருந்தது போல மீண்டுமாக நாங்கள் கூடி வரும் மட்டும் உமது தெய்வீக பிரசனம் எங்களோடு இருந்து எங்களை சகல சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்த வேண்டுமாய் எங்களுடைய கர்த்தரும் அருமை ரட்சரும் எங்களுடைய வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கின்ற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த ஒரு சிறிய மன்றாட்டினை ஏறெடுக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விசேஷமான அறிவிப்புகள் எதுவும் இல்லை. வழக்கம் போல் நாளை மாலை கூட்டம் சரியாக 7 மணிக்கு ஆரம்பிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் சரியாக குறித்த நேரத்திற்கு வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வழக்கம் போல் நம்முடைய எஸ்விடி ஹாலுடைய பேசிக் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நம்ம ரெகுலர் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் நடைபெறும் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் இந்த அறிவிப்புகள் நிறைவு பெற்றது. தேவன் மறுபடியும் நாம் சந்திக்கும் வரையிலும் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய சித்தப்படி வழிநடத்துவாராக. ஆமென்.